சரி வரேன். திரு நந்தகுமார் நிறைவா சொல்லிருங்க உங்க பாயிண்ட். போலீஸ் பேசும்போது ஒண்ணு சொன்னாரு, மேகதாதுவை பத்தி பேசலன்னு சொல்லிட்டு. அதுதான் பிரைவேட் பில்லாவே சிஎம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றினாரு. திருப்பி அதை பேசணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரி குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 135 கோடி தான் கொடுக்குறாங்க அப்படின்னாரு. 2022 அதுக்கு 61 கோடி, 23 75.95 கோடி, 24 78.6 கோடி, 25 58 கோடி, 2026 இப்ப 134.83 கோடி ஒதுக்கி இருக்காங்க. போன கவர்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேடி கல்டிவேஷனுக்காக அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்னு தாக்கல் பண்ணும்போது அமைச்சர் அன்றைய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தனியா ஒரு 100 கோடி ஒதுக்குனார். அந்த மாதிரி இப்ப ஸ்பெஷல் பேக்கேஜ்ல வந்து ஒரு 135 கோடி ஒதுக்கி இருக்காங்க. மறுபடியும் வரக்கூடிய பட்ஜெட்ல வந்து தனியா விவசாயிகளுக்காக ஏதாவது ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒதுக்குறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு கம்பேரிட்டிவா பார்க்கும்போது இது சிறப்பா தான் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த லா அண்ட் ஆர்டர்னு வரும்போது அவர் தெளிவாவே சொல்றாரு, நீங்க ரெகுலர் டிஜிபி வைக்கல அப்படின்ட்டு. நீங்க கூட ஒரு வார்த்தை கேட்டீங்க சார், பொறுப்பு டிஜிபி போட்டிருந்தாங்களே, நீங்களே கேட்டீங்க. கடைசியில அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருந்துச்சு. அப்ப கூட முதல்வர் இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு, லா அண்ட் ஆர்டர் பத்தி எதிர்கட்சிக்கு யாருக்காவது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளோ அறிவுரைகளோ எங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எப்ப வேணா சொல்லுங்க, நாங்க உங்களுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்னு ரொம்ப ஓப்பனா அவர் வந்து வெல்கம் பண்றாரு. இப்ப இந்த மேகதாதுனுடைய பிரிவிலேஜ் அந்த பிரைவேட் இதுல கூட ஐயா LOP சொன்ன இதை வந்துதான் அமெண்ட்மெண்ட் பண்ணாரு. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணனதுக்கும் கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் சொல்றதை வந்து நீங்க அமெண்ட் பண்றீங்கன்னு. அப்போ இந்த கவர்மெண்ட் ரொம்ப ஓப்பன்னஸோட இருக்காங்க. அது லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து கரெக்டா இருந்தா அதை எடுத்துக்கிட்டு உடனே அதை அமெண்ட் பண்ணியும் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. மின்வெட்டுக்கு இன்னைக்கு பதில் சொல்லலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அமைச்சர் நேத்தும் CTR நிர்மல்குமார் சொன்னாரு, இன்னைக்கும் முதலமைச்சர் அவர் உரையில வந்து மின்வெட்டுக்கு சொன்னாரு. போக்சோக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டம் ஒழுங்குல நேத்தே வந்து அமைச்சர் பெருமக்கள் பேசுறாங்க. நம்ம கூட நம்ம விவாதத்துல பேசியிருந்தோம். திமுகவுடைய ஆட்சி காலத்துல அம்மையார் இவங்க முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து ஒரு வருஷத்துல 6999 போக்சோ வழக்குகளுக்கு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்தாங்க. அப்ப சராசரியா ஒரு மாசத்துக்கு 583 போக்சோ கேசுகளை திமுக ஆட்சியில இருந்ததுதான் இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய நீச்சிய தாவேகா எடுத்திருக்கு. இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த செஷனுக்கு முன்னாடியே பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னா, கடந்த 36 நாட்கள்ல 175 போக்சோக்கள் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுலன்னாரு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் இந்த 36 நாட்ல 175 நம்பர் அவருக்கு பெருசா தெரிஞ்சது. மாசம் சராசரியா 583 போக்சோ கேசுகள் திமுக ஆட்சியில பதிவாகிட்டு இருந்தது ஏன் அவருடைய கண்ணுக்கு தெரியலங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்டா இருக்கு. அடுத்தது இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியை பத்தி கூட பேசினாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசினாங்க. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார், நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுக்கு ஒயிட் பேப்பர் கொடுங்க அப்படின்னாரு. ஐயா TRP ராஜாக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒயிட் பேப்பருக்கும் பிளைன் ஒயிட் பேப்பருக்கும் வித்தியாசம் தெரியாம வடிவேல் பாக்கெட் துணியை எடுத்து வெளியே காமிப்பாரு பாருங்க, ஒண்ணும் இல்ல பிம்பிலிக்கா பிலாப்பிங்கிற மாதிரி இவர் வந்து வெள்ளை பேப்பரை தூக்கி இப்படி காமிச்சிட்டு போனாரு TRP ராஜா அவர்கள். அப்ப அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் கேட்கும் போது நீங்க கரெக்டா அந்த வெள்ளை பேப்பர் எல்லாம் நீங்க விட்டுருந்தீங்கன்னா எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளவு நீங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கீங்க, எது இனிஷியேஷன் பேஸ்ல இருக்கு, எது இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ்ல இருக்குதுன்னா சொல்லிருந்தீங்கன்னா இந்த நிலைமை உங்களுக்கு ஏன் சார் வருது? அன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரை, அவ்வளவு பெரிய எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அந்த கேள்வியை கேட்டாரு. நீங்க அவருக்கு துளி கூட மரியாதை கொடுக்காம வெட்டு காகிதத்தை தூட்டி நீங்க பிரஸ் மீட்ல காமிச்சீங்களே சார், அதுதான் வந்து ஒரு தொழில்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய நடவடிக்கையா? அப்போ இன்னைக்கு திமுக அரசாங்கம் என்னென்னலாம் குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க சொல்றாங்களோ, ஒரு விரல் வந்து அவங்களை வெளியே பார்த்து நீட்டிட்டு இருந்தாலும் 4 விரலும் அவங்கள பார்த்து நீட்டிட்டு இருக்குங்கிறது அவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே ஒண்ணு விடாம அத்தனை விமர்சனங்களும் அவங்களுக்கே ஒரு சுய விமர்சனமாகவும் இன்னைக்கு அமைந்திருக்கிற அளவுக்கு அவங்களுடைய கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் இருந்ததுங்கிறதா என்னுடைய பார்வை தமிழரசன். சரி, நன்றி.